ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டியனை பார்க்க வானதி வர்றாங்க. ஏன்னா பாண்டியனும் வானதியும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பாண்டியனை பார்க்க வந்திருக்காங்க கடைக்கு. அப்போ கேட்குறாரு, என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு எப்பயும் போல் வழக்கம் போல் அவங்க பேசிட்டு, எங்கள் குடும்பத்தை உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். உங்கள் குடும்பத்தை பிடிச்சதுனால தான், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள பூரா பிடிச்சதுனால தான் நான் உங்களை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, சொல்லுங்கள், அப்புறம் கேட்குறது கேட்காது அப்புறம் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாரு, எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா எங்கள் அண்ணன் எங்களை விட்டு பிரிய மாட்டேங்கிறதுனாலேயே எல்லா இடத்துலையும் பொண்ணுங்கள்லாம் பின்வாங்குறாங்க. அதனால எங்கள் அண்ணனுக்கு பார்க்குற வரன் பூரா தட்டிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுவோம், அவங்களுக்குன்னு இனிமேல் பிறக்க போகிறதில்ல, எங்கேயாவது ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. அதுதாங்க சிக்கலை. அவங்களுக்காகவே ஒரு பொண்ணு பிறந்து தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அவங்க அம்மா அப்பா எங்கள் அண்ணன் கொடுக்க விடாமல் அந்த பொண்ணுக்கு வேறு பக்கம் நிச்சயம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லவும், ஆமாம், ஆனால் அந்த பொண்ணு எங்கள் அண்ணனை உயிராக நினைக்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு இப்போ வேறு ஒருத்தருக்கு கழுத்தை நீட்ட போகிறாங்க. அடுத்த வாரம் அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க, அதான் நான் ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லையில், என்னையே பிடிக்கும், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள பிடிக்கும், எங்கள் வீடையும் பிடிச்சிருக்குங்கிறீங்க. நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் தப்பாக எடுத்துக்கிறாம அதை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், எங்கள் அண்ணனை பேசாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாரு பாண்டியன். உடனே பட்டுன்னு வானதி கேட்குறாங்க, இப்படி கேட்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? மனசில் ஒருத்தரையும் கழுத்தில் ஒருத்தரையும் நான் தாலியை ஏற்றுக்கிற முடியுமா? இது உங்களுக்கு இது தப்பாக தெரியலையா? இதே வார்த்தையை இப்போ உங்களை பார்த்து நான் கேட்டிருந்தா நீங்கள் எப்படி, உங்கள் மனசு எவ்வளோ ஃபீல் ஆகும், அதை கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. தப்பு தாங்க, அதுவும் எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு வேறு வழி தெரியலை. எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும். எங்களுக்கு அதுதான் எங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணால் தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா எங்கள் அண்ணன் எங்களுக்காகவே வாழ்ந்தவர் அப்படிங்கிறாரு பாண்டியன். அதெல்லாம் சரிதாங்க, அதுக்காக நான் உங்களுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருக்கேன். அதுக்காக தயவு செய்து உங்கள் அண்ணனுக்கு மட்டும் கழுத்தை நீட்ட சொல்லாதீங்க. ஏன்னா நான் அப்படி அவரை நினைக்கல, அண்ணன் ஸ்தானத்தில் தான் அவரை நான் நினைக்கிறேன். அதனால் கல்யாணம் பண்ணால் உங்களோட தான். நீங்கள் எப்போ உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடியுதோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த இடத்த விட்டு கோவமாகவே போயிடுறாங்க வானதி. பக்கத்தில் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொண்ணுகிட்ட போய், அதுவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட போய் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறிய, இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியலை? என்ன தான் உங்கள் குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரியாக இருந்தாலும் அதான் அந்த பொண்ணுகிட்ட இப்படியா நீ பேசுவ? அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட, ஏன் அதையே அந்த பொண்ணு தான் சொல்லுது, அப்படி சொல்லாமல் நீ ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லவும், எனக்கு வேறு வழி தெரியலடா, அதனால தான்டா நான் அப்படி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு நிலாட்ட எல்லாத்தையும் வானதிகிட்ட பேசினதை சொல்கிறாரு. எப்படிங்க உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச மனசு வந்துச்சு? அந்த பொண்ணு உங்களையே விரும்பிக்கிட்டு இருக்கையில அது எப்படி உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்கள் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் சத்தம் போடுறாங்க. நிலா, வேறு வழி தெரியலை, எங்கள் அண்ணனுக்கு எப்படியாவது கல்யாணம் ஆகணும், அவர் கல்யாணம் பண்ணால் தான் எங்களுக்கு அதில் தான் சந்தோஷமே அப்படிங்கிறாங்க. அது வீட்டை இந்த வீட்டுக்கு ஒன்றா இருக்கிறவங்கள தானே நான் எங்கள் அண்ணனுக்கு பார்க்க முடியும். அந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டாளுகள்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் நான் அந்த பொண்ணை இந்த கேள்வி கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் எடுத்தங்கவுத்தோன்னு இப்படி கேட்கக்கூடாது, அதுவும் உங்களை விரும்புகிற பொண்ணுகிட்ட இப்படி நீங்கள் பேசியிருக்கவே கூடாது, தப்பு தாங்க அப்படிங்கிறாங்க நிலா. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாரு. வேறு வழியே இல்லை, நம்ம கார்த்தியாவை தான் எப்படியாவது அண்ணனுக்கு முடிச்சு வைக்கணும். ஏன்னா அவங்க தான் இவருக்காக பிறந்தவங்க. அதனால வேறு வழியே இல்லை. இதை எப்படி நம்ம போய் பார்க்கலான்றத முதல்ல எல்லாரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க நிலா. அப்போ சோழன் சொல்கிறாரு, நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், பேசாமல் கார்த்தியாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையிட்டே நம்ம 3 பேருமே போவோம். நீங்கள், நான், பாண்டியன் 3 பேருமே போவோம். போயிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லுவோம். ஏன்னா கார்த்தியா எங்கள் அண்ணனை தான் விரும்புகிறாங்கன்றத சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளை என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவும் யோசிக்கிறாங்க,
இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி அப்படி வேணால் நம்ம செய்வோமா அப்படிங்கிறாங்க. இதுக்கு பாண்டியனும் சம்மதிக்கிறாரு. சரி இதை முயற்சி பண்ணி பார்ப்போம் நீ அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளைய கார்த்தியாவுக்கு பார்த்த மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறதுக்காக நிலா, சோழன், பாண்டியன் 3 பேரும் கார்த்தியாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைய பார்க்க போகிறாங்க. இதுக்கு அந்த மாப்பிள்ளை சம்மதிப்பாரா மாட்டாரா என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.